மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதை அடுத்து கோவை மேட்டுப்பாளையம் வனப்பகுதி அருகே உள்ள மலைக்கிராம மருத்துவமனைகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழக கேரள எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த நீலாம்பூர் வனப்பகுதியில் நேற்றைய முன்தினம் மாவோயிஸ்டுகள் மற்றும் கேரள அதிரடிப்படையினரிடையே கடுமையான துப்பாக்கி சூடு நடைபெற்றது. இந்த துப்பாக்கி சூட்டில் பார்த்தீங்கன்னா 3 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த மாவோயிஸ்டுகள் சுமார் 15 மாவோயிஸ்டுகள் வந்ததாகவும் அதிலிருந்து 3 பேர் மட்டுமே சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மீது இருந்த அனைவரும் தப்பி சென்றனர். குறிப்பாக அதில் 5 மாவோயிஸ்டுகளுக்கு உடலில் துப்பாக்கி சுட்டதில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக கேரளா வனத்துறையினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக கேரள எல்லையோரத்தில் இருக்கக்கூடியதுனால அங்கே இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள் நம்ம தமிழக வனப்பகுதிக்குள்ளே ஊடுருவலாம் அப்படிங்கிற உளவுத்துறை எச்சரிக்கை எடுத்து தமிழகத்தில் உள்ள குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வனப்பகுதிகளும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த வனப்பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து சோதனை சாவடிகளிலும் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான போலீசார் குவிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவையில் மாங்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய முள்ளு மற்றும் மலை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது தீவிரமான கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டுள்ளன. குறிப்பாக மலை கிராமங்கள் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு மலைவாழ் மக்களிடம் வீடு வீடாக சென்று ஏற்கனவே மாவோயிஸ்டுகள் என கருதப்படக்கூடிய அந்த புகைப்படங்களை காட்டி இவர்களுடைய நடமாட்டம் மற்றும் அது மட்டும் இவர்களுடைய யாராவது உதவி செய்பவர்கள் ஏதேனும் தகவல் இருக்கிறதா என்ற பேரில் போலீசார் தீவிர நடவடிக்கைகள் எடுத்துப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து சோதனை சாவடிகளும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மட்டுமில்லை தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்களும் கூட கடுமையான சோதனைக்கு பின்னரே வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நக்சல் தடுப்பு பிரிவு மற்றும் இந்த அதிரடிப்படையினர் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த கேரளா தமிழக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. மலைவாழ் மக்களுடைய அனைத்து கிராமங்களும் பார்த்தீங்கன்னா இன்று போலீசார் வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம்.